பொதுவாக மிதுன ராசி அன்பர்கள் உங்களோட ராசியாதிபன் யாரு அப்படின்னா புதன் பகவான். புதன் பகவானுக்கு சுக்கிரன் நட்பா பகையா? நட்பு தான். அதுக்கும் மேலே உங்களுக்கு சுக்கிரனை பற்றி சொல்லணும் அப்படின்னா 5 மற்றும் 12க்கு அதிபன். 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அதுக்காக வந்த அதிபன். 12ஆம் பாவம் அயன சயன போஜன மோட்ச வரைஸ்தானம் அதுக்காக வந்த அதிபன். ஆக சுக்கிரன் 7ஆம் பாவத்தில் உட்கார்றான். பொதுவாக பாருங்க, இந்த சுக்கிரன் 7ஆம் பாவத்தில் உட்கார்றது அப்படின்றது கலத்திரக்காரகன் கலத்திரஸ்தானத்தில் உட்கார்றது அப்படின்றது பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, காரகோ பாவனாஸ்தி அப்படின்றது. அது சுய ஜாதகத்துக்கு மட்டும்தானே தவிர கோச்சார பலன் பெருசாக மேலே பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவம் சுக்கிரன் அப்படின்றது அனைத்து விதமான இன்பங்களும் செல்வங்களும் அது பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வாழ்க்கை துணையினால் அமையும் அப்படின்றது சொல்லலாம். அதே மாதிரி வாழ்க்கை துணை ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஆல்ரெடி கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுதுமா, இப்போ புதுசாக திருமணம் ஆக போகிறவங்களுக்கு தான் இது. ஆல்ரெடி கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுதுமா, ஆனால் இப்போ மனைவியினால் ஏதாவது ஆதாயம் வருமா, வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. எப்படி இருக்குதுங்களா? இந்த புதன் இப்படிப்பட்ட புத்திசாலித்தனத்தை கொடுக்கறதுனால குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒரு சந்தோஷம், பார்ட்னர்ஷிப் கன்சர்னா அவங்களுக்குள்ள ஒரு நல்ல உறவு, அதனால் தொழில் முன்னேற்றம் அப்படின்றது வரும். தொழில் முன்னேற்றமாக இருந்தனால நல்ல லாபம் வரும். நல்ல லாபம் வர்றதுனால சமூகத்தில் ஒரு அந்தஸ்து மரியாதை எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். புரியுதுங்களா? பொதுவாகவே பாருங்க, ஒரு காசு இருக்குது அப்படின்னாலே நிறைய பிரச்சனை நம்மளுக்கு இருக்கிறது இல்லைங்க. அந்த மாதிரி காசை சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி பார்ட்னர்ஸ் எப்படி கைக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கிறது, இந்த ஒரு புத்திசாலித்தனத்தை புதன் கொடுத்துடுறான். ஆக இந்த இணைவு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. ஜோதிட யுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, சுக்கிர பகவான் தனுசு ராசியில் அமர்றார், பெயர்ச்சியாகி அமர்றார். அது என்னைக்கு அப்படின்னா டிசம்பர் 20, 2025 ஜனவரி 13, 2026 வரைக்கும் ஏறக்குறைய 33 நாட்கள் தனுசில் அமருவார். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த சுக்கிரனை தொடர்ந்தே புதன் வருவார். புதன் பார்த்திங்கன்னா 29 டிசம்பர் மாதம், அதாவது டிசம்பர் 29 ஜனவரி 16 வரைக்கும் தனுசில் அமருவார். பொதுவாக இந்த சுக்கிரனும் புதனும் இணைவு அப்படின்றத என்ன சொல்லுவாங்க ஜோதிடத்தில் அப்படின்னா, லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்கிரன் அப்படின்னாலே காதல், அதிர்ஷ்டம், சுகபோக வாழ்க்கை, இனிமை, சந்தோஷம், இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியவன். அதுக்கும் மேலே காதல், காமம், பள்ளியறை இதுவும் உண்டு. புதன் அப்படின்னாலே சமயோஜித புத்தி, என்னோட அதீத புத்திசாலித்தனம், ஸ்மார்ட் ஒர்க், சாதுரியம், இதெல்லாம் குறிக்கக்கூடியவன். பொதுவாகவே இந்த புதன் பாருங்கள், ஒரு சுய ஜாதகத்தில் 4ஆம் பாவத்தில் இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது சுகதாயாஸ்தானம். இங்கே புதன் இருக்கான் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எந்த நெகட்டிவ் இம்பேக்டும் அந்த ஜாதகத்தில் பெருமளவு அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நாட்டில் நடக்கக்கூடியது, நம்ம வீட்டில் நடக்கக்கூடியது, நிறைய விஷயம் ஒன்றுத்தோட ஒன்று கனெக்ட் பண்ணுறது யார் அப்படின்னா புதன் தான். புதன் சுபரோடு சேரும்போது சுபனாக வேலை செய்வான், அசுபனோடு சேரும்போது அசுபனாக வேலை செய்வான், தீய பலன்கள் அப்படின்றத கொடுக்க ஆரம்பிப்பான். புதனை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு ஈரக்களிமண் அப்படின்னு சொல்லலாம். அதை பிள்ளையராகவும் பிடிக்கலாம், குரங்காவும் பிடிக்கலாம். அப்படிப்பட்ட சுக்கிரனும் புதனும் இணைவு, இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் பல ராசிகளுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ், நல்ல ஒரு யோகமான விஷயங்களை கொடுக்க போது. அந்த விதத்தில் உங்கள் ராசிக்கு என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் போது நேரம் தவறாமல் சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. மிதுன ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சுக்கிரன் கலத்திரஸ்தானத்தில் முதல்ல சுக்கிரன் மட்டும் தனுசில் உட்கார்றான். இந்த தனுசு வீடு உங்களுக்கு பார்த்திங்கன்னா கலத்திரஸ்தானம், 7ஆம் பாவம். பொதுவாக மிதுன ராசி அன்பர்கள் உங்களோட ராசியாதிபன் யார் அப்படின்னா புதன் பகவான். புதன் பகவானுக்கு சுக்கிரன் நட்பா பகையா? நட்பு தான். அதுக்கும் மேலே உங்களுக்கு சுக்கிரனை பற்றி சொல்லணும் அப்படின்னா 5 மற்றும் 12க்கு அதிபன். 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அதுக்காக வந்த அதிபன். 12ஆம் பாவம் அயன சயன போஜன மோட்ச வரைஸ்தானம் அதுக்காக வந்த அதிபன். ஆக சுக்கிரன் 7ஆம் பாவத்தில் உட்கார்றான். பொதுவாக பாருங்கள், இந்த சுக்கிரன் 7ஆம் பாவத்தில் உட்கார்றது அப்படின்றது கலத்திரக்காரகன் கலத்திரஸ்தானத்தில் உட்கார்றது அப்படின்றது பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, காரகோ பாவனாஸ்தி அப்படின்றது. அது சுய ஜாதகத்துக்கு மட்டும்தானே தவிர கோச்சார பலன் பெருசாக அதை பற்றி யோசிக்க வேண்டியதில்லை. பட் இருந்தாலும் நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு லவ் வரும், இளம் வயசு லவ் வரும், மத்தியம வயசு ரிலேஷன்ஷிப் நோக்கி போவீங்க. கொஞ்சம் ஃபேமிலி லைஃப் ஒரு 10 வருஷம் 8 வருஷம் ஆச்சுங்க, இல்லைங்க இப்போ தான் ஃபேமிலி ஸ்டார்ட் ஆச்சு, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் நோக்கி போகிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு உண்டு. இல்லைங்க நாங்கள் அப்படியெல்லாம் போகவே மாட்டோம், வி பீப்புள் ஆர் ஸோ ஜென்யூன், ஸோ ஜென்டில், அவங்களுக்கு இது கிடையாது. இந்த வரிகள் பாருங்கள், அந்த மாதிரி போகக்கூடியவங்களுக்கு இந்த வரிகள், இந்த மாதிரி நாங்கள் போகலை அப்படின்னா அந்த வரிகளை நீங்கள் பயன்படுத்தணுன்ற அவசியமே இல்லை, அந்த வரிகளை பற்றி யோசிக்கணுன்ற அவசியமே இல்லை. ஓகேங்களா? சிம்பிள். எல்லா ராசிகள்லையும் இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல், இந்த ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் போக தானே செய்யுது. லவ் அது ஒன்றும் தப்பு இல்லையே. ஸோ லவ்வை சொல்கிறேன் நான். இந்த மாதிரி லவ் எல்லாம் வருது அப்படின்னா அதை பெருசாக நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. அந்த மாதிரி வரத்துக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க.
அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் பாவம் சுக்கிரன் அப்படின்றது அனைத்து விதமான இன்பங்களும் செல்வங்களும் அது வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய வாழ்க்கை துணையினால் அமையும் அப்படின்றது சொல்லலாம். அதே மாதிரி வாழ்க்கை துணை வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஆல்ரெடி கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுதுமா, இப்போ புதுசாக திருமணம் ஆக போகிறவங்களுக்கு தான் இது. ஆல்ரெடி கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுதுமா, ஆனால் இப்போ மனைவியினால் ஏதாவது ஆதாயம் வருமா, வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. எப்படி அப்படின்னா, மனைவி ஒரு வசதியான வீட்டு பொண்ணாக இருக்காங்க, அவங்க வீட்டில் சொத்து பத்து பிரித்து கொடுக்குறாங்க அப்படின்னா, எல்லாருக்கும் பிரித்து கொடுக்குற மாதிரி என் மனைவிக்கும் கொடுத்தாங்கம்மா, அதனால் மனைவி வழி திடீர் தன பிராப்தி, மனைவி வழி ஒரு அதிர்ஷ்டம், மனைவி வழி செல்வாக்கு அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க. ஓகேங்களா? இது 7ல் சுக்கிரன் அப்படின் போது நானும் எங்கள் மனைவியும் வந்து பார்த்திங்கன்னா எலியும் பூனையும் மாதிரி தான்மா, டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி இருக்கும். இப்போ இந்த 7 சுக்கிரன் என்ன பண்ணுவோம், ஓரளவுக்கு உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு அந்யோன்யம், ஒரு அன்பு, ஒரு பாசம் அப்படின்றத ஏற்படுத்துவோம். லவ் வருமா, ரொமான்ஸ் வருமா, ஓரளவுக்கு வரும். நாங்கள்லாம் வந்து பாருங்கள் பயங்கர வந்து ரொம்ப ரொமான்டிக்காக மாறிடுமா, அந்த அளவு கூட எதிர்பார்க்காதீங்க. இப்போலாம் வந்து பாருங்கள் நிறைய பிளானட்ஸ் ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு பிளானட் தான் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன். சுக்கிரன் அப்படின்னாலே காதல், காமம், பள்ளியறை, வசதி, வாய்ப்பு, யோகங்கள், போகங்கள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவன் தான். ஆனால் அவனாலேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு 7ஆம் பாவத்தில் வந்து உட்காந்தாலும் அதெல்லாம் கொடுக்க முடியறதில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு டேமேஜ்டாக இருக்குது மனுஷங்களோட மனசு அப்படின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு இவன் ஒரு அந்யோன்யம், ஒரு இனிமையான பேச்சு, கணவன் மனைவிக்குள்ள ஒரு கோபதாபம் இல்லாத ஒரு வாழ்க்கை, திருமண வாழ்க்கையில் ஒரு நல்ல இணக்கம் அப்படின்னு சொல்லலாம். வார்த்தை தடுமாறுது. திருமண வாழ்க்கையில் ஒரு நல்ல இணக்கம் அப்படின்றத கொடுப்பாங்க, ஒரு புரிதல் அப்படின்றத கொடுப்பா, அன்பு அப்படின்றத கொடுப்பா. இதெல்லாம் ஒரு ப்ளஸ் தாங்க. இது திருமண வாழ்க்கை மட்டும் இல்லைங்க. இந்த 7ஆம் பாவம் அப்படின்றது நம்ம வந்து பாருங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப் கன்சர்னில் பிஸ்னஸ் நடத்துகிறோம், பிஸ்னஸ் செய்கிறோம் அப்படின்னா நம்ம பார்ட்னருக்கும் நமக்கும் கூட ஒரு நல்ல உறவு அப்படின்றத கொடுப்பா. இது ஒரு பெரிய ப்ளஸ். பின்னாடி இவன் கூட வந்து பார்த்திங்கன்னா நேராக புதன் வந்து சேர்றான். புதன் வந்து 7ஆம் பாவம். என் மனைவி பெரிய டார்ச்சருங்க, அவள் தொல்லை தாங்க முடியாது. சல்லைன்னா சல்லை, அப்படி ஒரு சல்லை. ஆனால் நான் எவ்வளோ தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனாலும் அவள் பண்ணுற அக்கப்போருக்கு பாருங்கள் ரொம்ப ஜாஸ்தி. புதன் வந்து சேர்ந்தான். நான் என்ன பண்ணிட்டேன், அம்மா நீ தான் சாமி, நீ தான் அம்பிகை, நீ தான் எல்லாம், நீ தான் உலகத்துக்கே அம்பிகை அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன். அதாவது அம்பிகை எப்படி உலகத்தை ரட்சிக்கிறாளோ அந்த மாதிரி என் குடும்பத்தை ரட்சிக்கிறவளே நீ தான், நீ இல்லைன்னா நான் ஜீரோ அப்படின்ற மாதிரி ரொம்ப சூப்பராக பேச ஆரம்பித்தேங்க. பயப்புள்ள ஏமாந்துருச்சு. இப்போலாம் வந்து பாருங்கள் பொம்பளைங்கள்லாம் அப்படிலாம் சொன்னால் ஏமாந்துட்டுறாங்க. ஒன்றும் இல்லை, அவ்வளோலாம் கூட நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம், என் பொண்டாட்டி ரொம்ப அழகு அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, அந்த உங்கள் பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு வீக்னஸ் அப்படின்றது உண்டு. அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்கள் ஒய்ஃப்க்கு என்ன வீக்னஸ் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. புரிஞ்சு அதை நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்போது ஸ்மூத்தாக இருக்கும். இது ஒய்ஃப்க்கு மட்டும்தானா? இல்லைங்க, ஹஸ்பண்டுக்கும் இதே தான். ஹஸ்பண்டுக்கு என்ன வீக்னஸ் அப்படின்றது நீங்கள் மிதுன ராசி பெண்களாக இருக்கீங்கன்னா புரிஞ்சுப்பீங்க. புரிஞ்சுட்டு என்ன சொன்னால் அந்த மனுஷனை ஆஃப் பண்ண முடியும், என்ன சொன்னால் அந்த மனுஷன் அமைதியாகும் அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி பேச ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிள். எங்கள் வீட்டுக்கார் வந்து பாருங்கள் ரொம்ப எஃபிகசி, அவரை மாதிரி வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உலகத்துலேயே யாரும் கிடையாது. ராத்திரி பகலாக உழைப்பார். என்ன நினைக்கிறீங்களோ அதை சொல்லிக்கணும். ராத்திரி பகலாக உழைப்பார். எங்களுக்கு பாருங்கள் போன மாதம் வந்து ஒரு புடவை எடுத்து கொடுத்தாரு. மாதம் மாதம் கொடுக்கணும்னு அவர் நினைப்பார். இனிமேல் போட்டு பாருங்கள் மாதம் மாதம் புடவை எடுத்து கொடுப்பார் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு செய்ய ஆரம்பிச்சுடுவார். இந்த மாதிரி மற்றவங்களை எப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா டேக்கிள் பண்ணணும், டீல் பண்ணணும், மற்றவங்களோட வீக்னஸ் என்ன, அந்த வீக்னஸை பார்த்து தட்டி அவங்கள நம்ம வழி கொண்டு வரணும். இப்படின்ற புத்திசாலித்தனத்தெல்லாம் யார் கொடுப்பா அப்படின்னா புதன் கொடுப்பான். புரியுதுங்களா? இந்த புதன் இப்படிப்பட்ட புத்திசாலித்தனத்தை கொடுக்கறதுனால குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒரு சந்தோஷம், பார்ட்னர்ஷிப் கன்சர்னா அவங்களுக்குள்ள ஒரு நல்ல உறவு, அதனால் தொழில் முன்னேற்றம் அப்படின்றது வரும். தொழில் முன்னேற்றமாக இருந்தனால நல்ல லாபம் வரும். நல்ல லாபம் வர்றதுனால சமூகத்தில் ஒரு அந்தஸ்து, மரியாதை எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். புரியுதுங்களா? பொதுவாகவே வந்து பாருங்கள் ஒரு காசு இருக்குது அப்படின்னாலே நிறைய பிரச்சனை நம்மளுக்கு இருக்கிறது இல்லைங்க. அந்த மாதிரி காசை சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை, இது நம்மளோட பார்ட்னர் மூலிமா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை சுக்கிரன் கொடுத்துட்றான். அதை எப்படி பயன்படுத்துறது, அதே மாதிரி பார்ட்னர்ஸ் எப்படி கைக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கிறது, இந்த ஒரு புத்திசாலித்தனத்தை புதன் கொடுத்துட்றான். ஆக இந்த இணைவு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான பொதுவான பலன். இல்லைம்மா இந்த காலகட்டம் எக்ஸாக்டாக எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், இல்லைம்மா சில விதமான ட்ராப்ஸில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டிகிட்ருக்கோம், இதுலேருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படின்ற ஒரு தெளிவு வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், இல்லைம்மா பிள்ளைங்க சார்ந்து நீங்கள் சொன்ன விஷயம் எங்களுக்கு வந்து பாருங்கள் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில், அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் நாங்கள் இருக்கோம், அதுலேருந்து எப்படி வெளியே வருது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டாலும், இதுக்கும் மேலே திருமணம், குழந்தை பாக்கியம், புது வீடு கட்டுறது, இப்படி நிறைய விஷயம் இருக்குது இல்லைங்களா?
இது சார்ந்து நீங்கள் வந்து டவுட் கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் பேசிகிட்டு இருக்கும்போதே கன்சல்டேஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நிறைய பேர் வந்து டவுட் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, டேரெக்டாக வந்து நாங்கள் தனுசுங்க எங்களுக்கு என்னங்க வரும் அப்படின்றாங்க. அந்த டேரெக்டாக தனுசுக்கு நாங்கள் இங்கே பலன் சொல்லிடுறோம். டேரெக்டாக நீங்கள் மேஷத்துக்கான பொதுவான பலன் சொல்லிடுறோம். உங்கள் ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதகம் அனுப்பணும் இல்லைங்களா? ஆக அந்த மாதிரி கன்சல்டேஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.